ராஷ்டிர பாஷால பேஜ் நம்பர் 225ல இருக்கிற அந்த ப்ரோவர்ப்ஸ் இருக்கு இல்லையா, பழமொழி கஹாவத்தம் தான் பார்க்க போறோம். இது கொஷின் பேப்பர்ல பேப்பர் 2ல இருக்கு. உங்களுக்கு 10 மார்க்ஸ்க்கு இது கொடுக்குறாங்க. சரியா பாருங்க, 10th ரோம் லெட்டர்ல கொடுக்குறாங்க. 5 இருக்கு ஆப்ஷனு. உங்களுக்கு 2 எழுதுனா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டா போதும். இந்த 2 எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஈந்துக்கே சாந்த் ஹோனா. ஈந்துக்கே சாந்த் அப்படின்னா எப்பயாவது அத்தி பூத்தார் போல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி எப்பயாவது நடக்கிறதுக்கு போல ஈந்துக்கே சாந்த் ஹோனா, நிலவு வந்த திடீர்னு நிலவு வந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி அதை வந்து புரிய வைக்கிறாங்க. ராம் और ரஹீம் மேம் படி மித்ர தாதி. இது 2 லைன் எழுதினீங்கன்னா 5 மார்க்ஸ் உங்களுக்கு. ராமும் ரஹீமும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க. வே பிரதிதின் ஏக் தூசரே சே மில்தா கர்த்தி ஹை. எவ்ரிடே வந்து அவங்க 2 பேரும் சந்திப்பாங்க. ஏக் பார் கை சப்தாக தக், ஒரு முறை ரொம்ப வாரங்களா ரொம்ப வீக்ஸா என்ன பண்ணல, ரஹீம் ராம் சே நஹீம் மிலா, 2 பேரும் சந்திக்கல. அப்போ ராம் வந்து ஒரு நாள் சந்திக்கும் போது ராம் சொல்றான், ஆப் தோ ஈதுக்கே சாந்த் ஹோ கயி, நீங்க வந்து ஒரு நிலவை போல ஆயிட்டீங்க. ஈதுக்கே சாந்த் நிலவை போல ஆயிட்டீங்க, அரிய பொருளா மாறிட்டீங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்னு. இது நீங்க இது மட்டும் கொஸ்டின் கொடுப்பாங்க, நீங்க எழுதிடணும். இந்த 2 லைன் எழுதுனா 5 மார்க்ஸ் ஈஸியா வாங்கிடலாம். இந்த ஒரு வீடியோல 10 மார்க்ஸ் ஈஸியா நம்ம எப்படி வாங்குறது பார்க்கலாம். செகண்ட் ஒன்னு, அங்கு லஹனேக்கே தப் கோதே ஹுவா. குவா, குவாம்னா கிணறு. தீ பிடிக்கும் போது கிணறு தோன்றது, அதாவது நடந்து முடிஞ்ச பிறகு ப்ராப்ளம் வந்த பிறகு சொல்யூஷன் தேடுறது அப்படின்ற மாதிரி. கோபால் பிரசாத் சால் பர் தோ கேல்தா ஹை. கோபால் பிரசாத் வந்து இயர் ஃபுல்லா வந்து விளையாடிட்டே இருக்கான். ஜப் பரீட்சா சிர் பர் ஆ கயி, எப்போ வந்து பரீட்சை வருதோ நியர்பை வந்துருச்சோ அப்போ வந்து என்ன பண்றாங்க, தின் ராத் ஏக்கு கர்க்கே பட்னே படி, இரவு பகலா உட்காந்து ஒரு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இஸ்கே தேக் கர் உஸ்கே பாய், அதை பார்த்துட்டு அவரோட பிரதர் சொல்றாரு, அங்கு லக்னே தப் கோதே குவாம், நெருப்பு வந்த பிறகு கிணறு தோன்றது அப்படின்ற மாதிரி. நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ லாஸ்ட் மினிட்ல படிச்சா அப்படிதான் சொல்லுவாங்க. தேர்ட் ஒன்னு, ஹவான் கர்னைக்கே ஹாத்து ஜல்னா. நன்மை குறிக்கு பதிலாக தீமை பண்றது, அதாவது இப்போ நல்லது செய்ய போய் கெட்டது வந்துடுறது ஒருத்தங்களுக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க. ஹவான் கர்னைக்கே ஹாத்து ஜல்னா, நன்மைக்கு பதிலாக தீமை வந்துருச்சு. சேட் ஜி நே டைஃபாய்டு சி பீடித் மனுஷக்கி சேவாக்கி. சேட் வந்து என்ன பண்றாங்க, டைஃபாய்டுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சேவை பண்றாங்க. உஸ்கே ஸ்வய டைஃபாய்டு ஓகி, ஆனா அவருக்கும் டைஃபாய்டு வந்துருச்சு. தோ லோக் கஹ்னே லக, இப்போ மக்கள் சொல்றாங்க, ஹவன் கர்னே தே ஹாத்து சல் கையா, என்ன பண்ண அது வந்து அது சொல்றாங்க, அவர் நன்மை செய்ய போய் தீமையா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கபி காடி நாவ் பர் கபி நாவ் காடி பர், ஓடம் ஒரு முறை வண்டியில் ஏறும், வண்டி ஒரு முறை ஓடத்தில் ஏறும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒருத்தர் நடந்தே போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, அவர் வந்து ஒரு வண்டி வாங்கிட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னா, ஒரு நாள் அவங்களுக்கு இவங்க ட்ராப் பண்ற மாதிரி ஆகும், ஒரு நாள் வண்டி ரிப்பேர் ஆகி இவங்க அவங்களுக்கு ட்ராப் பண்ற மாதிரி ஆகும், ஏதாவது சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகும். அது மாதிரி யார் வந்து யாருக்கு வேணா ஹெல்ப் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பா நாராயண்ஜி ஸ்கூட்டர் பார் ஜா ரஹேன், ஸ்கூட்டர் பார் வந்து அவர் போயிட்டு இருந்தாரு. ரஸ்தேமே உனக்கே ஸ்கூட்டர் பிகட்னே கையே, ஒரு நாள் அவருடைய வண்டி வந்து வீணாயிடுச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. பேஜர்ஸே ஸ்கூட்டர் கே டக்கில்கர் லானே படி, அவர் வந்து கஷ்டப்பட்டு அதை தள்ளிட்டு வந்தாரு. உஸ்னே ஏக் மித்ர நிக்கஹா, அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்றான், கபி காடி நாவ் பர் கபி நாவ் காடி பர், ஒரு நாள் ஓடமும் வண்டியில ஏறும், வண்டியும் ஓடத்துல ஏறும்னா ஒரு நாள் நடந்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடந்து வர்றவர் கூட இவரும் நடந்து தள்ளிட்டு வராரு, அந்த மாதிரி சொல்றாரு. குவாம் பியாஸ்கே பாஸ் நஹீம் ஜாத்தா. குவாம்னா கிணறு. கிணறு எப்பயுமே தாகம் உள்ளவங்க வந்து தேடி போகாது, தண்ணி வேணும்னா நம்ம தான் போய் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, கோபால் நே அப்படி தோசதே ககா. கோபால் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்றான், பாயி துமாரி இஸ் புஸ்தக்கோ மேம் பட்தா சாக்தாகும், பிரதர் நான் இந்த புக்கை வந்து படிக்க விரும்புறேன், கிருபா கர்க்கே மேரே கர் பர் தேஜானு, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம தானே போய் வாங்கணும், அவர் இவர் சொல்றாரு எங்க வீட்டுக்கு வந்து நீங்க கொடுங்க புக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ வந்து அவர் ரிப்ளை பண்றாரு, इसके सुनकर दोस्त ने कहा, आज ये कुआं பியாசே கே பாஸ் நஹீம் சாத்தா, கிணறு வந்து தாகம் உள்ளவர்கிட்ட போகாது, நீ தான் தேடி வந்து எங்கிட்ட வீட்டில் வாங்கணும் அப்படின்ற மீனிங் படி சொல்றாரு. 6th ஒன்னு, லக்கடி கே பல் பந்திரியம் நாச்சே, குச்சி எடுத்தா குரங்கும் ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழி இதுதான். அதாவது தண்டனைன்னு சொல்லிட்டா நம்ம அதை கரெக்டாக செய்வோம் இல்லையா, இல்லைன்னா செய்ய மாட்டோம்.
இப்போ ஃபைன்னு சொன்னால் ரூல்ஸ் படி போவோம், இல்லைனா நம்ம போக மாட்டோம். அந்த மாதிரி ரவீந்திரகா காரிய படா அந்தரோஷ்ய ஜனக்தா, அதாவது சாட்டிஸ்ஃபையாக இல்லை அவருடைய ஒர்க்கில், ரவீந்திரன்ற ஒர்க். ஒரு நாள் ஏக் தின் சாஹப் நே உசே புல்கர் நௌக்கருக்கு நிக்கல் தேனிக்கு தமாக்குதி, நீ இப்படி பண்ணியிருந்தேன்னா வேலை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பனிஷ்மெண்ட் பயன்படுத்தியிருக்காங்க. உஸ் தின் சே, அந்த நாள்லேருந்து ரவீந்தர் ராத்து தின் காம் மேம் லகி, இரவும் பகலும் நல்லா வேலை செய்கிறாங்க. அப்போ தான் அந்த பழமொழி சொல்கிறாங்க, லக்கடிக்கு பல் பந்திரியாம்கே நாச்சே, குச்சி எடுத்தால் குரங்கும் ஆடும் அப்படின்ற மாதிரி பழமொழி சொல்கிறாங்க. இந்த 6 மட்டும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5லேருந்து 2 எழுதிக்குவீங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம், அங்கு லக்தே, சரியா, நெருப்பு வந்த பிறகு கிணறு தோண்டாதுன்னு சொல்கிறாங்க, குவாம். அடுத்தது லக்கடிக்கா பல், லக்கடிக்கா பல் இப்போ பார்த்தோம் இல்லையா, குரங்கு கும்பெடுத்து குரங்கு ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஒன்றும் பார்த்தோம், அவன் கர்த்தே ஹாத் ஜல்னா, நன்மை செய்ய போய் தீமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 3 நம்மளுக்கு தெரிஞ்சதாக வந்திருக்கு. நம்ம 2 எழுதுனா போதுமானது. ஸோ அதனால் 6 படிச்சுக்கோங்க. 6 மட்டும் இப்போ படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 எழுதிடலாம். ஓகேவா? ஆல்ரெடி 5 மார்க்ஸ்க்கு இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இப்போ 10 மார்க்ஸ்க்கு போட்டிருக்கேன். 15 மார்க்ஸ் இன்றைக்கி முடிச்சிடலாம். ஓகேவா? தன்யவாத்.